ஹலோ சகோஸ், நான் உங்கள் சரண்யா மேக்கப் ஆர்டிஸ்ட். லாங் பேக் அப்புறம் வந்து ஒரு வீடியோஸ் போடுறேன். ஏன்னா கொஞ்சம் ஒர்க்ஸ் இருந்தது, அதனால் வந்து என்னால் போட முடியல. என்னடா இப்போ பார்த்தாலும் ஒர்க் இருக்குன்னு சொல்லிகிட்டே இருக்கேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, என் சுச்சுவேஷன் அப்படி. ஸோ வந்துட்டு ஃபாலோ பண்ணுறவங்களாம் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவங்க வந்து என் பிரைடு வந்து நிலோஃபர். ஸோ இவங்க வந்து ரிசப்ஷன் அண்ட் மேரேஜ்க்காக வந்து நம்ம ஸ்டுடியோக்கு வந்துருந்தாங்க ட்ரையல் பார்க்குறதுக்கு. இவங்களது வந்து மெயின் வந்து ஐ மேக்கப் வந்து ஸ்பெசிஃபிக்காக இப்படி வேணும்னு கேட்டாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஃபஸ்ட்டு லிப் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஸ்கின்னும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஐ மேக்கப் மட்டும் அவங்களுக்கு வந்து 2 ஷேடு கேட்டாங்க. ஏன்னா ஒன்று வந்து முகூர்த்தத்துக்கு, ஒன்று வந்து ரிசப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி. இவங்க வந்து முஸ்லீம் பிரைடு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க, ஏன்னா அவங்களுடைய ஈவெண்ட்டில் வந்து நிறைய பேர் ரொம்ப ஜிகின்னு வருவாங்களே, இவங்க வந்து எனக்கு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, ரொம்ப சட்டிலாக இருக்கணும், ஆனால் நீட் லுக்காக இருக்கணும்னு சொல்லி ட்ரையல் கேட்டாங்க. இதை வந்து பண்ணியே ஒரு 2 months ஆகுது. இப்போ தான் வீடியோஸ் போடுறேன். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நல்லா நிறைய டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஐ மேக்கப் முடிச்சாச்சு. ஃபேஸ்க்கும் வந்துட்டு ஃபவுண்டேஷன் அதுக்கேற்ற மாதிரி போட்டாச்சு. ப்ளஷ்ஷு, ஹைலைட்டர் எல்லாம் போட்டு எல்லாமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நல்லா பண்ணிட்டு. என்ன ஒன்றுனா ஒரே ஒரு சொதப்பர் வந்து அவங்க ட்ரையலுக்கு வரும்போது நல்லா ஆயில் வச்சுட்டு வந்தாங்க. சரி, அதையும் பேலன்ஸ் பண்ணி ஒரு ஹேர் டூ பண்ணிட்டேன். பாருங்க அவங்களுடைய ரிவ்யூ என்ன சொல்றாங்க, நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்க. Hi, this is Nilofer here. So நான் இன்னைக்கு சரண்யா அக்கா கிட்ட வந்திருக்கேன் 711 மேக்கப் ஸ்டுடியோக்கு. என்னோட கல்யாணத்துக்காக நான் வந்து என்னுடைய மேக்கப் வந்து சரண்யா அக்கா கிட்ட கொடுத்துருக்கேன். ஸோ எப்படி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நிறைய ஆப்ஷன்ஸ் என் மைண்ட்ல இருந்தது. ஸோ அது வந்து ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக ட்ரையல் மேக்கப் பண்ணலாம் அப்படிங்கறது என்னோட ஐடியாவா இருந்தது. சோ அக்கா கிட்ட நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது, என்கிட்டயும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது. அது அப்படியே கைண்டா நிறைய விஷயங்கள் பேசிட்டு ஒரு 2 ஆப்ஷனுக்கு நாங்க வந்து சார்ட் டவுன் பண்ணிட்டு வந்தோம். லைக் வந்து இந்த சைட் பார்த்தோம்னா என்னோட சாரி கலர்லயே வந்துட்டு இருக்கும், டார்க் ப்ளூ வித் கோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சாரியோட பார்க்கும்போது இது நல்லா இருக்கலாம். பட் ஆனால் எங்க 2 பேரோட மைண்ட்லயுமே வந்துட்டு இந்த பிங்க் அண்ட் ஒரு மாதிரியான ஸ்மோக்கி லைட் ஐ வித் பிங்க் லிப்ஸ் அப்படின்னும் போது இது ரொம்ப எலிவேட்டடா அழகா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அண்ட் இது வந்து திஸ் இஸ் ஆல்சோ நைஸ். சாரியோட பார்க்கும்போது நல்லா இருக்கும், கொஞ்சம் போல்டா அப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2ல பார்க்கும்போது எனக்கே இந்த பக்கம் ஒரே இருக்கும், அழகா பண்ணிருக்காங்க. என்னால கண்ணாடியில இருந்து என்னோட கண்ணை வந்து எடுக்கவே முடியல. சோ ரொம்ப அழகா சூப்பரா வந்து ரெடி பண்ணிருக்காங்க. ரொம்ப மட்டமான ஒரு ஹேரோட நான் வந்தேன், ஹேர் வாஷ் எதுவுமே பண்ணாம அப்படின்னுட்டு. ஸோ அதனால ஒரு நார்மலான ஒரு பஃப் வச்சு இந்த மாதிரி பண்ணினா உன்னுடைய ஃபேஸ் எல்லாம் கட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய சஜஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்குற எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாவே வந்துட்டு கேமரா பார்த்தே பேசல, என்னோட ஃபேஸை பார்த்து தான் பேசிருக்கேன். அந்த அளவுக்கு எனக்கு மேக்கப் பிடிச்சிருக்கு. நானே சுத்தி போட்டுக்கிறேன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி உங்களுடைய பிரைடல்ல இந்த மாதிரி அழகான ஒரு லுக்ல நீங்க இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சரண்யாக்காவை கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க. 711 பிரைடல் ஸ்டுடியோ இஸ் ஃபார் யூ. ஸோ இந்த மாதிரியான ஒரு பிரைடல் ட்ரையல்ல நான் இருக்கிறேன் இல்லையா, என்னுடைய அடுத்த வெட்டிங் லுக் எப்படி இருக்கு அப்படிங்கறத ஸ்டே டியூனா வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்கேன்.